வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி மாதத்துலேயே நிறைய நம்ம வழிபடுவோம். பெருமாளுக்கு நிறைய வழிபாடு தினந்தோறும் நம்ம செய்வோம். அதில் மிக முக்கியமானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபடுறது ரொம்ப விசேஷமானது. இந்த மாதிரி நம்ம தலிகையிட்டு வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் அந்த அன்னைக்கு என்ன கோரிக்கை பெருமாள் கிட்ட வைக்கிறோமோ அது உடனே நிறைவேறிடும் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குங்க. பெருமாளுக்கு தலிகையிட்டு எளிமையான முறையில் எப்படி வழிபடணும் அப்படின்றது இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக இருக்குங்க. அதுவும் செய்முறை விளக்கத்தோடு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோடு உங்களுக்கு பிகினர்ஸ் கூட இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு நீங்கள் செஞ்சுருவீங்க. அந்த அளவுக்கு எளிமையான முறையில் இந்த பதிவில் தெள்ள தெளிவாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். புரட்டாசி மாதத்தில் நம்ம தலிகையிட்டு பூஜை பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த அன்னைக்கு நம்ம அசைவத்தை தவிர்த்தணும். பாருங்க, தயிர் வடை, வெண்டைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், வடை, சுண்டல் வச்சுருக்கேன், வெள்ளரிக்காய் பச்சடி, பாயாசம், தயிர் சாதம், புதினா சாதம், சர்க்கரை பொங்கல், தேங்காய் சாதம், புளியோதரை, 5 வகை சாதம் செஞ்சு வச்சுருக்கேங்க நம்ம பெருமாளுக்கு. புரட்டாசி மாதம் இந்த சனிக்கிழமை நம்ம தலிகை போடுறது ரொம்ப விசேஷங்க. 4 சனிக்கிழமையும் நம்ம செய்யணும். 4 சனிக்கிழமை முடியலனாலும் ஒரு சனிக்கிழமையாவது நம்ம இந்த மாதிரி பூஜை செய்யணும் நம்ம பெருமாளுக்கு. பாருங்கள், பெருமாள் படத்துக்கு அழகாக துளசி சாமந்தி எல்லாம் போட்டு வச்சு அழகாக நாமம் போட்டு நம்ம வைக்கணுங்க. மாவிளக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு அழகாக பச்சரிசியால் ஆன மாவிளக்கு நான் போட்டிருக்கேன். விளக்கேற்றியாச்சு. நம்ம இப்போ பூஜை பண்ணுவோம். மாவிளக்கில் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். பாருங்கள், மாவிளக்கில் முதல்ல நம்ம ஆரத்தி எடுப்போம். ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு உச்சரித்து நம்ம ஆரத்தி எடுக்கணுங்க. அது மாதிரி எடுக்கிறது ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கு நினைச்ச காரியம் கை கூடுங்க. மகாலட்சுமியின் அம்சமான பெருமாளை கும்புறது ரொம்ப விசேஷம். ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு உச்சரிச்சுக்கிட்டே நம்ம பூஜை செய்யணுங்க. படையலுக்கும் நம்ம ஆரத்தி காட்டணும். இந்த புரட்டாசி மாதம் முழுக்க நம்ம சைவ சாப்பாடு தாங்க எடுக்கணும். அசைவ சாப்பாடு எடுக்கக்கூடாது. புரட்டாசி மாதம் ரொம்ப பெருமாளுக்கு விசேஷமான ஒரு நாள். இந்த நாள் நம்ம பெருமாளை கும்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. பெருமாளை கும்பிட்றது ரொம்ப விசேஷமான நாள். புரட்டாசி மாதம் சனிக்கிழமைங்க. ஆரத்தி எடுப்போம். இப்போ ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு நம்ம உச்சரிச்சுக்கிட்டே நம்ம ஆரத்தி எடுக்கலாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது மனசுக்கு ஒரு புது உணர்ச்சி, புது தெம்பு வருங்க நமக்கு. புரட்டாசி மாதம் பெருமாளை கும்பிட்றது ரொம்ப விசேஷம். மிக மகத்துவமான ஒரு மாதங்க இந்த மாதம். பெருமாளை கும்பிட்டா மகாலட்சுமி சேர்ந்தா போல கும்பிட்ட மாதிரி தாங்க. ஏன்னா மகாலட்சுமி நம்ம பெருமாளோட மார்பிலேயே இருக்காங்க. அதனால நம்ம பெருமாளை கும்பிட்டா மகாலட்சுமி சேர்த்தே நம்ம கும்பிட்ட மாதிரி தாங்க. அஷ்ட ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கும். இந்த தலிகை போடுறது ரொம்ப விசேஷங்க. புரட்டாசி மாதம் தலிகை போடுறது மிக மிக விசேஷம். ரொம்பவும் எளிமையான முறையில் புரட்டாசி சனிக்கிழமை தலிகை வழிபாடு இந்த மாதிரி தாங்க செய்யணும். 4 சனிக்கிழமை செய்ய முடியலனாலும் ஒரு சனிக்கிழமையாவது நீங்கள் எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷங்க.
இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரை